இன்னொரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு புவர் லைஃப் ஃபேக்டர். அதாவது வாழ்க்கையில ரொம்ப என்ன சொல்றதுக்கு, ஹெல்த்தியா இல்லாம ரொம்ப புவரா இருக்கிறது. சரிங்களா? அதில என்னென்ன பார்க்கலாமா? ஒண்ணு வந்து நம்ம டைம்ல புவரா இருக்கிறது. செகண்டரி வந்து லேக் ஆஃப் ஃபுட் எடுக்காமல் நம்ம இது பண்றது. ஓவர் ஸ்ட்ரெயின் ஒர்க் பண்றது. அதுக்கப்புறம் லேக் ஆஃப் ஸ்லீப் இது பண்றது. ஸ்பெண்டிங் டைம் ஆன் எலக்ட்ரிக்கல் கேட்ஜெட்ஸ். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை வந்து ஃபோனு, டேபு, சிஸ்டமு, டிவி இந்த எலக்ட்ரிக் கேட்ஜெட்ஸ்ல ரொம்ப நேரம் நம்ம பண்றதுனால, இந்த ரேடியேஷன்ஸ் நம்மள ப்ராப்ளமேட்டிக் கொண்டு வருது. அதேபோல நமக்கு இதனால நமக்கு ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். அதேபோல எக்ஸர்சைஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஸோ இதுக்கு வந்து என்ன இதனால என்ன ஆகும்னா, ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாகும். சொல்யூஷன் நமக்கு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸர்சைஸ் ரெடியூஸ் த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் சச் அஸ் ஆட்ரினல் அண்ட் கார்டிசால். இந்த 2 கிளாண்ட வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸ ப்ரொடியூஸ் பண்றத டவுன் பண்றதுக்கு மூவ்மெண்ட்ஸ் அதாவது ஆக்டிவிட்டீஸ் பாடியோட ஆக்டிவிட்டிக்கு நம்ம உள்ள வரும்போது அது எக்ஸசைஸா ஃபார்வர்ட் பண்ணும்போது கண்டிப்பா அத டவுன் பண்ணலாம். செகண்டரி வந்து அதாவது ஸ்லீப் ஹெல்ப்ஸ் பாடி டூ ரிப்பேர் அண்ட் கன்சாலிடேட் மெமரி. அதாவது நம்ம தூக்கம் வந்து நம்முடைய மெமரியும், நம்முடைய பாடியையும் சரி செய்வதற்கு ஏதுவான ஒரு அமைப்பு. அப்படி பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். அதே மாரி கனெக்டிங் வித் அதர் பர்ப்பஸ் இன் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ரெடியூசிங் ஸ்ட்ரெஸ். அதாவது பிறர்கிட்ட கனெக்ட் பண்ணும்போது, நான் யாருகிட்ட பேச முடியும்? யார்ட்டயாவது பேசினா நல்லாருக்குமே! அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம கிரியேட் பண்ணா, கண்டிப்பா ஸ்ட்ரெஸ்ஸ ரெடியூஸ் பண்ணலாம். அதேபோல அ ஹேவிங் ப்ராப்பர் ஃபுட் ஆன் டைம்ல பண்ணும்போது, அதாவது சரியான ஆகாரத்த சரியான நேரத்தில நம்ம உட்கொள்ளும் பொழுது, ஒவ்வொரு கிளான்ஸும் கரெக்ட்டா வொர்க் பண்ணும்போது, இந்த ஹார்மோன் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன அத ரெடியூஸ் பண்ணி நம்ம ஃப்ரீ பண்ணும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.